நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபி எல்லாருமே தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, விஜய் மகேஸ்வரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 90s கிட்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆங்கரில் இவங்களும் ஒருத்தங்களா இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியல, திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த ரீஎன்ட்ரி வேற லெவலில் கான்ட்ரவர்சிக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளை கடந்து இப்போ திரும்பவும் மூவிஸில் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை பற்றி வெளிவராத நிறைய விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கஷ்டம் இல்லாத மனுஷங்களே பார்க்க முடியாது, ஆனால் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையே கஷ்டமாக தான் போயிட்டு இருக்கோம். அப்படி வாழ்க்கையே கஷ்டமா போயிட்டு இருந்த சமயத்துல அவங்களுடைய லைஃப் சந்தோஷமா இருக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்த தருணத்துல வாழ்க்கையை புரட்டி போடுற வகையில ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் விஜேவா தெரியும், ஆக்ட்ரஸாவும் தெரியும். இவங்க ஒர்க் பண்ணாத சேனலே இல்லைன்னு சொல்லலாங்க. சன் டிவில ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவி, கலர்ஸ் தமிழ்ட்டு இப்படி கலக்கிட்டு வராங்க. ரீசெண்டா ரைட்டர் படத்துல சமுத்திரகனி சாரோடைய ஒய்ஃப் கேரக்டர் பண்ணிருப்பாங்க, ஒரு மெச்சூர்டான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் ஆக்டிங், இன்னொரு பக்கம் ஆங்கரிங் கிட்டத்தட்ட 16 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் மகேஸ்வரி சாணக்கியன். இவங்க பிப்ரவரி 17, 1985 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்க அப்பா இவங்களோட சின்ன வயசுல இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாராம். அதனாலே அப்பா பாசனா என்னன்னே தெரியாம வளர்ந்த இவங்களுக்கு விஜய் டிவில 2013 ஒளிபரப்பான தாயுமானவன் ஒரு தந்தையின் கதை, இந்த சீரியல்ல இவங்க ஒரு மகளா நடிச்சிருப்பாங்க. சீரியல்ல ஜெனிஃபர், கல்யாணி, லக்ஷ்மி இது போல ஒரு நட்சத்திர பட்டாளங்களை இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ரியல் சிஸ்டரா மட்டும் இல்லாம ரியல் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு. சிங்கிள் பேரண்டா இருந்துதான் இவங்களுடைய அம்மா இவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அந்த வகையில இவங்க ஆதர்ஸ் வித்யாலயால ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னை யூனிவர்சிட்டியில இவங்க அவங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 16 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னா இவங்க 11th படிக்கும் போது விஜேவா ஸ்டார்ட் பண்ணாங்களாம். சன் டிவில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இசை அறிவில ஷிஃப்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவி, இப்படி விஜேல இருக்கும் போது தான் ஆக்டிங்க்கு வாய்ப்பு கிடைச்சு ஆக்டிங்கும் சூப்பரா பண்ணாங்க. அசத்த போவது யாரு, புது கவிதை இது போலலாம் நடிச்சிருக்காங்க. இப்படி இவங்களுடைய கெரியர் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போன சமயத்துல வெங்கட் அப்படின்றவரை மீட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு நியூ இயர் பார்ட்டில மீட் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டில இவங்க அந்த அளவுக்கு அவரை நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 15 நாள்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு அவுட்டிங் போயிருக்காங்களாம். அப்பதான் இவங்க நினைச்சாங்களாம், நமக்கானவர் இவர் தான், நம்ம அப்பாவுடைய லவ்வே பார்க்காம வளர்ந்த பொண்ணு, நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த பையன் இவர் தான், நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாருன்னு இவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்குங்க. அதே ஆசை அவருக்குள்ளேயும் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்ட்டு அவரே தான் கேட்டிருக்காரு. இவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவர் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல, ரெண்டு ஃபேமிலி கிட்ட இருந்தும் அப்போஸ் வரவே இல்லையாங்க. ரொம்ப ஸ்மூத்தா இவங்களுடைய மேரேஜ் நடந்திருக்கு. இவங்களோடது முழுக்க முழுக்க லவ் மேரேஜ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க மேரேஜுக்கு முன்னாடி நிறைய இடங்களுக்கு போவாங்களாம். அந்த நேரத்துல நிறைய பேர் பார்த்து கேட்கறது என்னன்னா, நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க, அதனாலதான் உனக்கு சைலண்டான கணவர் கிடைக்க போறாரு அப்படிலாம் சொன்னாங்களாம். ஆனா மேரேஜ் நடந்தப்ப அவர் என்ன சொன்னார்னா, நல்லா பேசு, இப்ப நீ நல்லா பேசலாம், அப்புறம் பாரு நான் பேசுவேன், நீ பேசவே முடியாது அப்படின்ட்டு விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்காரு. விளையாட்டு வினையாகும் சொல்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிருக்குங்க. 1 இயர்ல ஒரு மகனும் பிறக்கிறாரு. அவருடைய நேம் கேஷவ். இப்ப அவருக்கு வயசு 10 ஆகுது. அதுக்கப்புறம் தாங்க இவங்களுடைய லைஃப்ல இவங்களே எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்க ஸ்டார்டிங்ல நமக்குன்னு ஒரு பையன் வந்துட்டான், அதனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டுக்கு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்களாம். ஆனா அவருடைய டார்ச்சர் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு கட்டத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்ததுனால தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம், டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களாம். இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கதான் செய்யுது. எங்க அம்மா சிங்கிள் பேரண்டா இருந்து எங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. என்னுடைய கணவர் என்னை நல்லா பார்த்துப்பாருன்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள், நிறைய கொடுமைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிட்டேன். பண்ணாத தப்புக்கு எவ்வளவோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். 3 வருஷம் எனக்கு வேலையும் கிடைக்கல. நான் நிறைய இடங்கள்ல ஏறி இறங்கினேன். அதனாலதான் நான் நிறைய அவமானங்களை சந்திச்சேன். ரொம்பவே டிப்ரெஷன் ஆனேன். அதுக்கப்புறம் என்கிட்ட 2 பேர் அப்ரோச் பண்ணாங்க, உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா யாரையுமே என்னால் நம்ப முடியல. கிட்டத்தட்ட நானும் இப்போ 10 வருஷமா சிங்கிள் பேரண்டா தான் என்னுடைய மகனை வளர்க்குறேன். எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறது என்னுடைய அம்மா தான். அவங்க ரொம்பவே கூல் அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன். அதனாலதான் என்னவோ தெரியல, நான் 2019 அவார்டும் வாங்கினேன். அதை பார்த்துட்டு எங்க பையன் நீ தாமா என்னுடைய பெஸ்ட் அம்மான்னு சொன்னான். அந்த ஒரு விஷயம் போதும் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவேன். சிங்கிள் பேரண்டிங் பத்தியும் அதுக்கப்புறம் சூஸ் பண்ற பார்ட்னர் ரைட் பர்சனா இருக்கணும்
கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பேக் கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஷூட் மூலியமாக தான் கம்பேக் கொடுத்தாங்க. அது ரொம்பவே கான்ட்ரவர்சி ஆச்சு. உனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, எதுக்காக இப்படி உனக்கு கிளாமர் தேவையா, ஒரு பையன் இருக்கான், உன் பையன் உன்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பான், இப்படிலாம் ரொம்ப தப்பான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ இவங்களுக்கு பாசிட்டிவாக மாறி இருக்குன்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க மாறி இருக்கு. அந்த வகையில் நீங்கள் விஜய் மகேஸ்வரிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.